ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்பும் கொண்ட அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி அவனுடைய அன்பும் கருணையும் இறுதி தூதராம் நம்முடைய தலைவராம் உயிரைவிட மேலானவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் ஆருயிர் தோழர்கள் மீதும் தாபிஈன்கள் தபவு தாபிஈன்கள் நேர்வழி பெற்ற நன்மக்கள் யாவரின் மீதும் அல்லாஹுடைய அழைப்பை ஏற்று அல்லாஹுடைய வீட்டில் சங்கமித்திருக்கிற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற துவாவோடு இந்த ஜும்மாவினுடைய உரையை நான் துவங்குகிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, நாம் அனைவரும் இறைவனுடைய படைப்பில் ஒரு படைப்பாக இருந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக மனித சமுதாயம் இறைவனுடைய படைப்பில் உன்னதமான உயர்ந்த ஒரு படைப்பு. அந்த மனிதனுக்குள் இறைவன் உள்ளத்தை அமைத்திருக்கிறார். அந்த உள்ளம் நோய்வாய்ப்படுகிறது என்பதையும் திருக்குரானிலே இறைவன் சொல்லி காட்டுகிறான். ஃபீ குலூபிஹிம் மரதுன், அவர்களது உள்ளங்களிலே நோய் இருக்கிறது என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். சூரா அல் பக்ரா 2வது அத்தியாயத்தில் இந்த வசனத்தை நீங்கள் ஆரம்பத்தில் பார்க்கலாம். அவர்கள் உள்ளத்தில் நோய் இருக்கிறது என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். அப்படியானால் உள்ளங்கள் நோய்வாய்ப்படுகிறது, உள்ளத்தில் நோய் தொற்றிக் கொள்கிறது என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். நேரடியாக இந்த வசனம் மதீனா நகரத்தில் வாழ்ந்த நயவஞ்சகர்களை குறிப்பிட்டாலும் பொதுவாக மற்ற செய்திகளை பார்க்கிற போது நிறைய குர்ஆனுடைய வசனங்களும் இறை தூதருடைய பொன்மொழிகளை படிக்கிற போது உள்ளம் ஆரோக்கியமாகவும் இருக்கும், உள்ளம் சீர்கட்டு போகும் என்பதையும் பல்வேறு செய்திகள் உணர்த்துவதை பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வ இன்ன ஃபில் ஜஸதி முல்கா, உடலில் ஒரு சதை துண்டு இருக்கிறது. இதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லுஹு, அது சீராக இருந்தால் உடல் முழுக்க சீராக இருக்கும். உடலில் ஒரு சதை துண்டு இருக்கிறது, அது சீராக ஆரோக்கியமாக உயிரோட்டமாக இருந்தால் உடல் முழுக்க ஆரோக்கியமாக இருக்கும், சீராக இருக்கும். வைதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லுஹு, அது சீர்கெட்டு போகுமானால், அது கெட்டு போகுமானால் உடல் முழுக்க சீர்கெட்டு போகும். அதுதான் உள்ளம் என்று எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை இமாம் முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இந்த செய்தி நமக்கு உணர்த்தக்கூடிய தகவல் என்னவென்றால், உள்ளம் ஒன்று இருக்கிறது மனிதனுக்கு, அந்த உள்ளத்தில் பல்வேறு விதமான நோய்கள் தொற்றிக் கொள்கிறது. அந்த நோய்களில் மிக முக்கியமான ஒரு நோய் என்னவென்று சொன்னால் கவலை என்கிற நோய். இந்த உலகத்தில் வாழக்கூடிய அநேக மக்களிடத்தில் கவலை என்பது இருக்கிறது.
எனக்கு சரியான மனைவி அமையவில்லை என்பது சிலருடைய கவலை. எனக்கு ஒரு நல்ல கணவன் வாழ்க்கை துணையாக அமையவில்லை என்பது சில பெண்களுடைய கவலையாக இருக்கிறது. நல்ல பிள்ளைகள் எனக்கு அமையவில்லை என்பது பெற்றோருடைய கவலை. பிள்ளைகள் இருந்தும் என்னை பராமரிக்காமல் அனாதையாக நடுத்தரவில் விடப்பட்டு விட்டேனே என்கிற கவலை பெற்றோருக்கு. கடன் சுமை சிலரை அழுத்தம் கொடுக்கிறது. கடன் சுமை எப்போது நீங்கும் என்கிற சில கவலையோடு மக்கள் வாழ்கிறார்கள். ஆளுக்கொரு கவலையோடு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கவலையோடு இந்த உலகத்தில் நடமாடி கொண்டிருக்கிறார். ஏதாவது ஒரு வகையில் கவலை ஒரு மனிதனை கவ்வி பிடிக்கக்கூடியதாக இருக்கிறது. மனிதன் இந்த கவலை ஏற்பட்டவுடன், மனதிலே சோகம் ஏற்பட்டவுடன், மனதில் துக்கம் ஏற்பட்டவுடன் உடனே மனிதனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு தெரியுமா? குறிப்பாக பெண்கள் இதிலே அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மனிதனுக்குள் கவலை ஏற்பட்டவுடன் மனிதன் அவன் எப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு வாழுகிறான் என்றால், கவலை இல்லாத ஒரு உலகில் வாழ வேண்டும், கவலை இல்லாத ஒரு மனிதனாக வாழ வேண்டும் என்கிற எண்ணம் ஒவ்வொரு மனிதனுக்குள் வருகிறது. சிலருக்கு கவலை ஏற்பட்டால் அந்த கவலை எப்படி சொல்கிறார்கள் என்றால், எனக்கு கவலை ஏற்பட்டதால் என்னுடைய இரவில் என் கண்கள் தூக்கம் தழுவவில்லை, கவலை ஏற்பட்டதனுடைய விளைவால் பசி என்கிற உணர்வே எனக்கு இல்லை, கவலை எனக்கு ஏற்பட்டதால் என்னுடைய அன்றாட வேலைகளில் கூட கவனம் செலுத்த முடியவில்லை என்று பல்வேறு நபர்கள் கவலையை ஒருவருக்கொருவர் பரிமாறக்கூடிய நிலையை பார்க்கிறோம். கவலை தோய்ந்த முகத்தோடு வாழ்க்கையை அன்றாடம் கழிப்பதை பார்க்கிறோம். அன்பான சகோதரர்களே, ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு இறை நம்பிக்கையாளனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு இந்த உலகத்தில் கவலை என்பது இருந்து கொண்டே இருக்கும். அவனுடைய மனதிலே கஷ்டம் என்பது இருந்து கொண்டே இருக்கும். கவலை இல்லாத ஒரு உலகம், கவலை இல்லாத ஒரு மனிதன் என்கிற அந்த வாழ்க்கையை இந்த உலகத்தில் நினைத்தே பார்க்க கூடாது. கவலை இல்லாத ஒரு உலகம், கவலை இல்லாத ஒரு மனிதனாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அவன் சொர்க்கவாதியாகத்தான் இருக்க முடியும். ஏனென்றால் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான், சொர்க்கவாதிகள் சொர்க்கத்திற்குள் சென்ற மாத்திரம் அல்லாஹ் அவர்களை சொர்க்கத்திற்குள் அனுப்புகிறான். சொர்க்கத்திற்குள் சென்ற மாத்திரம் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்கிறார்கள். எப்படி புகழ்கிறார்கள்? வகாலுல் ஹம்துலில்லாஹி அல்லதி அத்ஹப அன்னல் ஹஸன், கவலையை எங்களை விட்டு போக்கிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். யார் சொல்லுகிற வார்த்தை? சொர்க்கவாதிகள் சொல்லுகிற வார்த்தை. கவலையை எங்களை விட்டு அடியோடு நீக்கிய, எங்களை விட்டு போக்கிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இந்த செய்தி நமக்கு எதை உணர்த்துகிறது? சொர்க்கத்தில் காலடி எடுத்து வைக்கின்ற வரைக்கும் சோதனை என்பது இருக்கும், கவலை என்பது இருக்கும். அதோடுதான் ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்கிற வாழ்வின் யதார்த்தத்தை இந்த வசனம் மிக தெளிவாக நமக்கு உணர்த்துகிறது. இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தினுடைய முக்கியமாக தூணாக அறியப்படுகின்ற இமாம் அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. என்ன கேள்வி? இமாம் அவர்களே, மதா ராஹா, ஒரு மனிதன் கவலை இல்லாமல், துக்கம் இல்லாமல், நெருக்கடி இல்லாமல் அவனுடைய மனதிலே எப்போது ஒரு மனிதன் நிம்மதியை உணர்வான்? எப்போது ஒரு மனிதன் நிம்மதியை பெற முடியும்? இமாம் அவர்கள் சொன்னார்கள், இந்த அவ்வலி கதவின் தலௌஹா ஃபில் ஜன்னah, சுவனத்திலே அவன் தன்னுடைய கால் பாதத்தை எடுத்து வைக்கின்ற போதுதான், தன்னுடைய முதலாவது கால் பாதத்தை எடுத்து வைக்கின்ற போதுதான் ஒரு மனிதன் நிம்மதியை உணர்வான் என்ற பதிலை கேள்வி கேட்ட நபருக்கு கொடுத்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். கவலை இல்லாத ஒரு மனிதன் இந்த உலகத்தில் யாரும் வாழ்ந்ததில்லை. கவலையிலிருந்து, சோகத்திலிருந்து, சோதனையிலிருந்து விதிவிலக்கு பெறுவதாக இருந்தால் நபிமார்கள் பெற்றிருக்க வேண்டும். அந்த நபிமார்களும் கூட வாழ்க்கையில் கவலைக்கு ஆட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அகிலத்தின் அருக்குடையாக அனுப்பப்பட்ட அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகரத்திற்குள் நுழைகிறார்கள். மதீனாவுக்குள் வந்தவுடன் இரவிலே அல்லாஹ்வுடைய தூதருக்கு கண் விழிப்பு ஏற்பட்டு விட்டது. கண் விழித்து எழுந்தார்கள். உருண்டு புரண்டு படுக்கிறார்கள். தூக்கம் ஏற்படவில்லை. அன்றைய தினம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய உறவு முறை, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அந்த முறையில் ஆயிஷா அன்னையாரிடம் தங்கி இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தூக்கம் தழுவவில்லை. அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அன்னை ஆயிஷா கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ்,
தங்களுக்கு தூக்கம் வரவில்லையா? உருண்டு புரண்டு படுக்கிறீர்கள், கண் விழித்திருக்கிறீர்களே, உறங்குகின்ற நேரம், நீங்கள் ஏன் உறங்கவில்லை என்கிற அந்த செய்தியை ஒரு மனைவியாக இருந்து தன் கணவனுடைய சுகதுக்கங்களிலே பங்கெடுக்கிற ஒரு நல்ல மனைவியாக தன் கணவனை பார்த்து கேட்கிறார்கள். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா? லைத்த ரஜுலன் சாலிஹன் மின் அஸ்ஹாபி யஹ்ருசுனி அல்லைலா. என் சமூகத்தில் என்னுடைய தோழர்களில் ஒரு நல்ல மனிதர் என்னுடைய வீட்டுக்கு வெளியே ஆயுதம் ஏந்தி இந்த இரவிலே காவல் காத்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். அச்சுறுத்தல் அல்லாஹ்வுடைய தூதருக்கு. மதீனா வந்தவுடன் இறை தூதரை, அவருடைய உயிரை எடுப்பதற்காக அச்சுறுத்தல் ஏராளமாக இருந்தது. குறிப்பாக யூதர்களுடைய அச்சுறுத்தல் அதிகமாக இருந்தது. அந்த கவலை பெருமானாரை தூங்க விடவில்லை. யாரை தூங்க விடவில்லை? அகிலத்தின் அருக்குடையை தூங்க விடவில்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய தூக்கத்தை அந்த கவலை கெடுக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்று இரவு ஆயுதம் ஏந்தி என்னுடைய சமுதாயத்தில் என் தோழர்களில் ஒரு நல்ல மனிதர் என் வீட்டுக்கு வெளியே ஆயுதம் ஏந்தி காவல் காத்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். சொன்ன மாத்திரம் சொல்லி முடிக்கவில்லை, பெருமானாருடைய வீட்டு வாசலில் வாள் உருவக்கூடிய சத்தம். பெருமானார் யார் என்று கேட்டார்கள். சில அறிவிப்புகளில் வருகிறது, சஅத் இப்னு மாலிக் யா ரசூலல்லாஹ், இதோ சஅத் இப்னு மாலிக் நான் வந்திருக்கிறேன். சில அறிவிப்புகளில் வருகிறது சஅத் இப்னு அபி வக்காஸ். வாளை உருவிய நிலையிலே பெருமானாரை பார்த்து சொல்கிறார்கள், இதோ சஅத் வந்திருக்கிறேன். சஅதே, உறங்கவில்லையா? அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு உறக்கம் தழுவவில்லை. தங்களுக்கு இன்று இரவு ஆயுதம் ஏந்தி காவல் காக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். காவல் காக்கட்டுமா யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ்வுடைய தூதர் அவரை அழைத்து அவருக்காக துஆ செய்து வீட்டுக்கு வெளியில் காவல் காக்குமாறு சொல்லிவிட்டு பெருமானார் உறங்கினார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அவர்கள், இறுதியிலே சொல்கிறார்கள், ஹத்தா சமயனா கதீதஹு, பெருமானாருடைய தூக்கத்தினால் ஏற்பட்ட குரட்டை சப்தத்தை நாங்கள் கேட்டோம். பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு உடம்பிலே அவ்வளவு அழுத்தம், மனதில் அவ்வளவு அழுத்தம், மனதில் அவ்வளவு சோகம். பல நாள் தூக்கமில்லை அல்லாஹ்வுடைய தூதருக்கு. பல நாள் தூக்கமில்லாத ஒருவர் தூங்குகிற போது ஏற்படுமே ஒரு குரட்டை சத்தம். அந்த குரட்டை சப்தத்தை பெருமானாருடைய அந்த உறக்கத்திலிருந்து நாங்கள் செவிமடுத்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதரை கூட இந்த கவலை விட்டு வைக்கவில்லை. அன்பான சகோதரர்களே, ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். கவலை, அப்படி கவலை ஏற்படக்கூடிய நேரம், அந்த கவலையை அணுகுவதற்கு கூட மார்க்கம் அழகான வழிமுறைகளை சொல்லி தந்திருக்கிறார். கவலை ஏற்பட்டவுடன் நாங்கள் அந்த கவலையை எப்படி அணுக வேண்டும் என்கிற அழகிய நடைமுறையையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட வேதமும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளும் நமக்கு அழகான பல செய்திகளை நமக்கு உணர்த்துகிறது. முதலாவது, கவலை ஏற்பட்டவுடன் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் ஒருவர் பிரார்த்தனை புரிய வேண்டும். கவலை ஏற்பட்டவுடன் உடனே நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனையோடு மண்டியிட வேண்டும். பிரார்த்தனையோடு மண்டியிட வேண்டும். நெருக்கடியில உச்சகட்டமான நெருக்கடியை அனுபவித்தவர்கள் நபிமார்கள் தான். ரசூலுல்லாஹ்விடத்துல ஒரு கேள்வி கேட்டாங்க சஹாபாக்கள், ஐயுன் நாசி அஷத்து பலா, மக்கள் அதிகமா சோதிக்கப்பட்டவங்க யார் யா ரசூலல்லாஹ்? அல் அன்பியான்னு சொன்னார், நபிமார்கள் சொன்னார். சொல்வதற்கு, பதில் சொல்வதற்கு தகுதியானவர் பெருமானார். தன்னை குறிப்பிட்டிருக்கலாம். மக்களில் அதிகம் சோதிக்கப்பட்டவர் எம்பெருமானார், அவர்கள் தன்னை குறிப்பிட்டிருக்கலாம். ஆனால் பொதுவாக நபி அவர்கள் சொன்னார்கள் அல் அன்பியா என்று பெருமானார் சொன்னார்கள். அந்த அன்பியாக்களிலே ஒருவர் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். தன் சமூகத்தின் மீது கோபம் கொண்டவராக புறப்பட்ட அவர் தன்னுடைய மனதுக்குள் எண்ணிக்கொண்டார், அல்லாஹ் என்னை நெருக்கடியில் ஆக்க மாட்டான் என்று எண்ணிக்கொண்டார். ஆனால் அவரை நாம் நெருக்கடிக்குள் கொண்டு வந்தோம். யார்? எம் தூதர் அவர். அந்த தூதரை ஒரு சமூகத்திற்கு தலைவராக அனுப்பி இருக்கிறோம், வழிகாட்டியாக அனுப்ப இருக்கிறோம். அவர் எண்ணிக்கொண்டார், என்னை என் இறைவன் நெருக்கடியில் ஆக்க மாட்டான் என்று. நாம் அவரை விடவில்லை, நெருக்கடிக்குள் அவரை நாம் ஆக்கினோம். எந்த நெருக்கடி? ஒரு மிகப்பெரிய மீன் அவரை விழுங்கி கொண்டது. மீன் விழுங்கி கொண்டது. அந்த மீனோ கடலின் ஆழப்பகுதியில் இருக்கிறது. கடலின் ஆழம் இருள். மீன் அதனுடைய வயிற்றுக்குள் இவர் இருக்கிறார், அதுவும் இருள்.
அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியை அவருக்கு நாம் ஏற்படுத்தினோம். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி யாருக்கு வந்திருக்காது? விஞ்ஞானம் வளராத அந்த காலகட்டம், மீன் வயிற்றுக்குள் அவர் இருக்கிறார் என்கிற தகவல் அவருக்கும் ரப்புக்கும் மட்டும்தான் தெரியும். அவரை அவ்வளவு நெருக்கடியை கொண்டு நாம் அவரை சோதித்தோம். அந்த மீன் வயிற்றுக்குள் இருந்து அவர் என்ன செய்தார் தெரியுமா? கவலை ஏற்படுகிறது அவருடைய உள்ளத்திலே. வனாதா வனாதா ஃபீ ظுலுமாத் ஃபீ ظுலுமாத், இருள்களுக்குள் இருந்து தன்னுடைய இரட்சகனை அவர் அழைத்தார். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இறைவா, உன்னை தவிர வணங்கப்படுவதற்கு தகுதியான இறைவன் வேறு யாரும் இல்லை. நீ பரிசுத்தமானவன், உன்னை போற்றி புகழுகிறேன். நான் அநியாயம் செய்தவனில் உள்ளவனாக இருக்கிறேன் என்று அவர் தன்னுடைய ரப்பிடத்தில் அவர் துஆ செய்கின்றார். அல்லாஹ் என்ன சொல்றார் தெரியுமா? அந்த வசனத்தை தொடர்ந்து ஃபஸ்தஜப்னா லஹு, அவருடைய பிரார்த்தனையை நாம் ஏற்றுக்கொண்டோம். அல்லாஹ் அக்பர். கவலை ஏற்பட்டவுடன் தன் ரப்புடைய சன்னிதானத்தில் சரணடைகிறார். அன்பான சகோதரர்களே, கவலை ஏற்பட்டவுடன் நாம் நம்முடைய கவலைகளை உள்ளத்திலே சுமக்க கூடாது. அந்த கவலைகளுக்கு பொறுப்பாளராக தன்னுடைய ரப்பை ஆக்க வேண்டும், வக்கீலாக்கணும், அல்லாஹ்வை வக்கீலாக்கணும். தன்னுடைய கவலைக்கு அவனே பொறுப்பாளன். வக்கீல்னா என்ன இருக்கும்? பொறுப்பாளன். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வமை யதவக்கல் அலல்லாஹ், யார் அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டுகிறாரோ ஃபஹுவ ஹஸ்பு, அவனே அவர்களுக்கு போதுமானவன். கவலை வந்துருச்சா அந்த கவலையை தூக்கி சுமக்காதீங்க. இதற்கு பொறுப்பாளன் நீதான். உன்கிட்ட இந்த பொறுப்பை நான் ஒப்படைச்சிட்டேன், நீதான் வக்கீல், நீதான் பொறுப்பாளன். அவனை வக்கீலாக்குங்க. அந்த ரப்பை வக்கீலாக்கி அவன்கிட்ட நீங்க பிரார்த்தனை செய்யுங்க. அவர் துஆ செய்கிறார். ஃபஸ்தஜப்னா லஹு, அவருடைய பிரார்த்தனையை நாம் ஏற்றுக்கொண்டோம். அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், வனஜ்ஜைனாஹு மினல் கம், எந்த துக்கத்தில் அவர் இருந்தாரோ, எந்த நெருக்கடியில் அவர் இருந்தாரோ, அந்த நெருக்கடியிலிருந்து அவரை நாம் காப்பாற்றினோம். காரணம் என்ன? அல்லாஹ்வை அவர் வக்கீலாக்கினார் துஆவின் மூலமாக. எனவே அல்லாஹ் அவரை காப்பாற்றினார். சொல்லிட்டு அந்த செய்தி அல்லாஹ் முடிக்கல. அடுத்து முஃமின்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறார், வகதாலிக நுன்ஜில் முஃமினீன், இவ்வாறுதான் இறைவனை சோதனைகள் ஏற்படும் போது, கவலைகள் ஏற்படும் போது, நெருக்கடி ஏற்படும் போது, கஷ்டங்கள் ஏற்படும் போது தயங்காமல் தளராமல் தன்னுடைய ரப்புடைய சன்னிதானத்தில் சரணடைந்து அவனிடத்தில் யார் பொறுப்பை சாட்டி இருக்கிறார்களோ அவர்களையும் நாம் இவ்வாறுதான் காப்பாற்றுவோம். அல்லாஹ்வுடைய வாதா, நீங்கள் உண்மையிலேயே மூமின்களாக இருந்தால் அவனிடத்தில் பொறுப்பை சாட்டுங்கள், மூமின்களை இவ்வாறே நாம் காப்பாற்றுவோம் என்று அந்த வசனத்தை சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைவு செய்கின்றார். அடுத்து பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், பெருமானாருடைய பிரார்த்தனையில சில பிரார்த்தனைகளை ரசூலுல்லாஹ் அதிகமா கேட்டிருக்கிறாங்க, ரொம்ப அதிகமா கேட்டிருக்கிறாங்க. அந்த பிரார்த்தனையில ஒரு பிரார்த்தனை என்னன்னு சொன்னா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன், இறைவா ஹம்மிலிருந்தும் ஹஸனிலிருந்தும் என்னை பாதுகாப்பாயாக என்று ரசூலுல்லாஹ்வுடைய பிரார்த்தனையில அதிகமா கேட்ட ஒரு பிரார்த்தனை. ஹம்னா என்ன, ஹஸன்னா என்ன? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ரெண்டும் கவலைதான் என்று மொழிபெயர்ப்புல இருக்கும், அல்லது துக்கம் என்று இருக்கும். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? ஹம் அப்படின்னா எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம் ஏற்படுமே, அதனால் ஒரு கவலை வருமே, அதுக்கு பேரு ஹம். ஹஸன் அப்படின்னா கடந்த காலத்துல நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு நிகழ்வின் மூலமாக அதையே நினைத்து நினைத்து நம்முடைய உள்ளம் உருகி கண்களிலிருந்து கண்ணீர் வருமே, அப்படிப்பட்ட ஒரு கவலை இருக்குமே, அதுக்கு பேரு ஹஸன். அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு நாளிலும் அதிகப்படியாக கேட்ட ஒரு துஆ, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன், இறைவா கவலையிலிருந்தும் துக்கத்திலிருந்தும் எங்களை இறைவா பாதுகாப்பாயாக என்கிற துஆவை பெருமானார் கேட்டிருக்கிறார். இந்த மாதிரி துஆக்களை எல்லாம் மனப்பாடம் செய்யணும். கவலை ஏற்பட்டவுடன், சோகம் ஏற்பட்டவுடன், துக்கம் ஏற்பட்டவுடன் நாம் அந்த நேரத்திலே முழுக்க முழுக்க குர்ஆனுடைய வசனங்கள், ஹதீஸ்களை படிப்பது, துஆக்களை மனப்பாடம் செய்வது, அந்த நேரங்களில் இது போன்ற துஆக்களை எல்லாம் செய்யும் போது நம்முடைய மனசுல ஒரு எண்ணம் தோன்றும், இந்த வசனம் தனக்கு சொன்னது போல ஒரு உணர்வு வரும். எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கிறோம்? கவலை ஏற்பட்ட உடனே
சோகம் ஏற்பட்ட உடனே, துக்கம் ஏற்பட்ட உடனே குர்ஆனை எடுத்து படிச்சு, ஹதீஸ் எடுத்து படிச்சு, நபிமாருடைய வாழ்க்கை எடுத்து படிச்சு, அந்த சம்பவம் தனக்கு சொன்னது பட்டது போல அந்த உணர்வை பெற்றவர்கள் எத்தனை பேர்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அன்பார்ந்த சகோதரர்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட பிரார்த்தனை, கவலை துக்கத்திலிருந்து உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன். அன்பான சகோதரர்களை, ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் என்கிற ஒரு வார்த்தை போதும் நம்முடைய கவலைகளை எல்லாம் போகிறது, வேற ஒண்ணு வேண்டாம். அல்லாஹ் என்கிற ஒரு வார்த்தை நம்முடைய கவலைகள், துக்கங்கள், கஷ்டங்கள் என்கிற எல்லாவற்றையும் போக்கிவிடும். ஒரு சம்பவத்தை சொல்லி என்னுடைய நிறைவுரைக்கு வருகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிறார்கள். ஹிஜ்ரத் செய்து செல்லக்கூடிய நேரம் சவுர் குகையில் தங்குகிறார்கள். 4 பகல் 3 இரவும் தங்க வேண்டும். இந்த இருவரும் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு புறப்பட்டு விட்டார்கள் என்கிற செய்தி அறிந்த மக்காவின் தலைவர்கள் ஒன்று கூடி இந்த இருவரையும் உயிரோடோ பிணமோடு கொண்டு வந்தால் இத்தனை ஒட்டகம் சன்மானம் என்று அறிவிக்கிறார்கள். பொது அறிவிப்பு. அங்கிருக்கிற ஒவ்வொரு நபரும் தேட ஆரம்பிக்கிறார்கள். காலடி நிபுணத்துவம் பெற்றவர்கள், கைரேகையை பார்த்து அறியக்கூடிய நிபுணத்துவம் பெற்றவர்கள் ஒவ்வொருவரும் இந்த சன்மானத்தை பெற வேண்டும், இந்த இருவரையும் பிடித்து கொடுத்து என்று தேடுதல் வேட்டை மும்முரமாக விசாலமாக விரிவாக்கப்படுகிறது. அந்த நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் சவுர் குகையில் தங்கி இருக்கிறார்கள். குகையினுடைய மேல் பகுதி வரைக்கும் வந்து விட்டார்கள் எதிரிகள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த எதிரிகள் வந்ததை பார்த்து விட்டு ரசூலுல்லாஹை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எதிரிகள் குனிந்து தன் கால் பாதத்தை பார்த்தால் நாங்கள் மாட்டிக்கொள்வோம். ஏன் தெரியுமா அந்த வார்த்தை சொன்னாங்க? அவங்க உள்ளத்துல ஏற்பட்ட கவலை, அவங்க உள்ளத்துல ஏற்பட்ட கவலை தன் உயிரை காப்பதற்கான கவலை அல்ல. என்னோடு இருக்கிறது அல்லாஹ்வுடைய தூதர், அந்த தூதருக்கு ஏதும் ஏற்பட்டு விடுமோ என்கிற கவலை. அந்த கவலையின் வெளிப்பாடாக அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, யா ரசூலல்லாஹ், குனிந்து தன் கால் பாதத்தை அவர்கள் பார்த்தால் நாம் வசமாக மாட்டிக்கொள்வோம். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் தன் தோழரை பார்த்து என்ன சொன்னார்கள்? இது யகூலு லி ஸாஹிபிஹி, சூரா தௌபால 40வது வசனம் எடுத்து படிச்சு பாருங்க. தன் தோழரை பார்த்து சொன்னார்கள், லா தஹ்ஸன் இன்னல்லாஹ மஅனா. என் அன்பு தோழரே, என் அன்பு தோழரே, நீங்கள் கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார். சொன்ன மாத்திரம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடுத்த கேள்வி கேட்கவே இல்லை. யோசிச்சு பாருங்க, அவங்க சொன்ன வார்த்தை அல்லாஹ் என்கிற வார்த்தை. இந்த கஷ்டத்தில், இந்த நெருக்கடியில் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், அல்லாஹ் நம்மளை கைவிட மாட்டா, அல்லாஹ் என்கிற ஒத்த வார்த்தை அபூபக்கருடைய உள்ளத்தில் சகீனத்தை கொடுத்தது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியை சொல்கிறார், ஃபஅன்ஸலல்லாஹு சகீனத்தஹு அலைஹி. அவர் மீது நாம் சகீனத், சகீனத்னா அமைதி, திடுக்கத்திலிருந்து அமைதி, கவலையிலிருந்து அமைதி, சோதனையிலிருந்து அமைதி, உள்ளம் எப்படியெல்லாம் சஞ்சலம் அடையுமோ அதிலிருந்து அவருக்கு நாம் அமைதியை இறக்கினோம். இந்த அமைதியை இறக்கினோம் அவருக்கு என்கிற இடத்துல தஃப்சீருடைய உலமாக்கள் சொல்கிறார்கள், அவருக்கு அமைதி இறக்கிறோம் என்றால் பெருமானாரை குறிக்கிறது என்று சில தஃப்சீர் ஆசிரியர்கள், குறிப்பாக இன்னும் சில தஃப்சீர்களிலே பார்க்கிறோம். தஃப்சீர் குர்ஆனுக்கு விரிவுரை வழங்கக்கூடியவர்களில் தலைவர் என்று அழைக்கப்படுகிற இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஏற்கனவே ரசூலுல்லாஹ்வுக்கு சக்கீனத் இருந்ததால அந்த வார்த்தை சொன்னாங்க. சக்கீனத் இருந்ததால அந்த வார்த்தை சொன்னாங்க, அமைதி இருந்தது. லா தஹ்ஸன், தோழரே கவலைப்படாதீங்கன்னு சொல்றாங்கன்னா அவங்க உள்ளத்துல என்ன இருந்தது? அமைதி இருந்தது, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இருந்தது. இந்த இடத்திலே அல்லாஹ் அவருக்கு சக்கீனத்தை இறக்கினான் என்றால் அபூபக்கருக்கு தான் அந்த இடத்தில் சக்கீனத்து தேவை. எனவே தான் அல்லாஹ் அவருக்கு சக்கீனத்தை இறக்கினான். அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறார், வஅய்யதஹு பிஜுனூதின் லம் தரௌஹா. அவர்கள் காண முடியாத படையை கொண்டு அவர்களை நாம் பலப்படுத்தினோம். பாருங்க, நமக்கு வாழ்க்கையில கவலை வருது. எத்தனை பேர் நமக்கு சொல்லியிருப்பாங்க, எல்லாம் அல்லாஹ் இருக்கிறான், அவன் உங்களை பாதுகாப்பான், உங்களை கைவிட மாட்டான். இந்த வார்த்தையை கேட்கிற நாங்க எத்தனை முறை இந்த வார்த்தையை கேட்டு எங்கள் உள்ளத்தில் சக்கீனத்தை உணர்ந்திருக்கிறோம்? சொல்லக்கூடியவர் எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நமக்கு சொல்லி இருப்பார்? கேட்பவரும் அப்படித்தான்,
அந்த செய்தியை சொல்பவரும் அப்படித்தான். இருவருமே அல்லாஹ் இருக்கிறான் என்கிற வெறும் வெற்று வார்த்தையில் அவர்கள் சொல்வதன் மூலமாக உள்ளத்தில் சக்கீனத்தை உணர முடியவில்லை. இங்கே இந்த சம்பவம் உணர்த்துகிறது, சொன்னவர் சக்கீனத்தை உணர்ந்திருந்தார் இறைவன் மூலமாக, கேட்டவரும் சக்கீனத்தை உணர்ந்தார். இருவருமே அல்லாஹ் இருக்கிறார் அந்த நம்பிக்கை அவருடைய உள்ளத்திலே கஷ்டங்கள் ஏற்படுகிற போது சக்கீனத்தை கொடுத்தது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் அப்படி என்கிற வார்த்தையின் மூலமாக மூமின்கள் நிம்மதி பெற வேண்டும். ஆக இந்த அல்லாஹ் என்கிற ஒரு வார்த்தை இருக்கிறதே, இந்த வார்த்தையின் மூலமாகத்தான் உள்ளங்களும் அமைதி பெறுகிறது. திருக்குர்ஆனிலே இறைவன் சொல்லி காட்டுகிறார், அல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்கள், வதத்மஇன்ன குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூர்வதால் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன. ஒரே வார்த்தையில் அல்லாஹ் முடிச்சான். சரி, ஈமான் கொண்டவர்கள் அவருடைய உள்ளங்கள் அல்லாஹ்வை நினைவு கூர்வதால் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், நிறைய கவுன்சிலிங் வகுப்புகள், நிறைய மனநல மருத்துவமனைகள், நிறைய கவுன்சிலிங் கொடுப்பதற்காக மனநல மருத்துவர்கள் அதிகமாக உருவாயிருக்கிறது. எதை காட்டுகிறது என்று சொன்னால், கவலைப்படக்கூடியவர்கள், உள்ளத்தால் பாதிப்படையக்கூடியவர்கள் பெருகிவிட்டார்கள் என்பதைத்தான் காட்டுகிறது. அன்பான சகோதரர்களே, நம் வாழ்க்கையில் கவலை என்பது, துக்கம் என்பது, சோகம் என்பது இருக்கத்தான் செய்யும். எதுவரைக்கும்? சொர்க்கத்தில் காலடி எடுத்து வைக்கின்ற வரைக்கும் நம்முடைய கவலைக்கெல்லாம் அந்த பொறுப்பாக அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து விடுகிறது. ரசூலுல்லாஹ் படுக்கும் போது ஒரு துவா கற்றுக் கொடுத்தாங்க. நைட்டு படுக்கும் போது ஒரு நீண்ட துவா. அந்த துவாவை செய்வதற்கு முன்பாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒளி செய்யுங்க. ஒளி செஞ்சுட்டு வலது புறமா படுத்து வலது கன்னத்துல வலது கைய வைங்க, வச்சுட்டு அந்த துவாவை செய்யுங்க ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. இந்த துவால ஒரு வாசகம் இருக்கு, வஃபவ்வல்து அம்ரி இலைக், என் காரியங்களை எல்லாம் இறைவா உன்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு உறங்குகிறேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. வஃபவ்வல்து அம்ரி இலைக், என் காரியங்களை எல்லாம், நிறைய காரியங்கள் நாளைக்கு இருக்கு, அதை நினைச்சு பார்க்கும் போது என்னுடைய உள்ளத்துல ஹம்மு ஏற்படுது. ஹம்முனா எதிர்காலத்தை பற்றிய கவலை ஏற்படுகிறது. என் கவலை எல்லாம், என் கஷ்டங்களை எல்லாம், என் துக்கங்களை எல்லாம் உன்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நான் கண் உறங்குகிறேன் இறைவா, நீயே வக்கீல். அல்லாஹ் அக்பர். இப்படிப்பட்ட துஆக்களை எல்லாம் நாம் மனப்பாடம் செய்து அல்லாஹ்வை கஷ்டங்கள், சோகங்கள், துக்கங்கள் ஏற்படுகிற போது நாம் நினைத்து பார்க்கும் போது நம்முடைய உள்ளத்தில் நாம் அமைதியை உணர முடியும். வேறு உலகத்தில் நீங்கள் எங்கு சென்றாலும் நிம்மதியை பெற முடியாது. கொஞ்ச நேரம் நண்பர்களோடு பேசிட்டு இருப்போம், நிம்மதியை உணரலாம் என்று. பீச்சுக்கு போலாம், பார்க்குக்கு போலாம், சினிமா தியேட்டருக்கு போகலாம், எங்கெல்லாம் அமைதி கிடைக்குமோ அங்கெல்லாம் போகலாம் சொல்லி சில மக்கள் அமைதியை தேடி அலைகிறார்கள். அமைதி எதுவரைக்கும் பெற முடியும்? நண்பர்கள் தன்னோடு இருக்கிற வரைக்கும், தோழர்கள் தன்னோடு இருக்கிற வரைக்கும், படம் பார்த்து முடிக்கின்ற வரைக்கும், பார்க்ல இருந்து வெளியில வர்ற வரைக்கும் கொஞ்ச நேரம் தான் அந்த நிம்மதியை உணர முடியும். நிலையான ஒரு நிம்மதியை உணர வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் அவனே எனக்கு போதுமானவன் வக்கீலாக இருப்பதற்கு என்று அவனிடத்தில் பொறுப்பை சாட்டிவிட்டு உரிய நேரத்தில் உரிய கடமைகளை நாம் செய்தால் நிச்சயமாக எல்லா கவலையில் இருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். வல்லவன் ரஹ்மான். இந்த உலகத்தில் வாழுகின்ற போது மனதில் ஏற்படுகிற எல்லா விதமான கவலைகளில் இருந்தும், சோகங்களில் இருந்தும், துக்கங்களில் இருந்தும், நெருக்கடியில் இருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்து உயர்ந்த உன்னதமான அந்த சொர்க்க வாழ்க்கையில் நம் அனைவரையும் இறைவன் புகுத்தி அவன் பொருந்தி கொள்ளக்கூடிய நன்மக்களாக இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி அருள்புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு ஜும்மாவினுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய பஅதா. அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, மனித உள்ளத்தில் ஏற்படக்கூடிய கவலை, இந்த கவலைக்கான மருந்து அல்லாஹுதான். அவனே பொறுப்பாளனாக நாம் எடுத்து நம் கவலைகளை, நம் துக்கங்களை அவனிடத்தில் ஒப்படைத்து விட்டால் நிச்சயமாக நிம்மதியை உணரலாம் என்பதற்கு ஒரு சில செய்திகளை முதல் குத்பாவிலே பார்த்தோம். அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலை ஏற்படும் போது
அவர்கள் செய்த அந்த பிரார்த்தனையை நாம் மனப்பாடம் செய்ய வேண்டும். எனவே அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அதிகமா ரசூலுல்லாஹ் இந்த துஆவை கேட்டாங்க அப்படின்னு. அந்த துஆவை முழுமையாக நாம் கேட்டு படித்து மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். செய்து நமக்கு எப்போதெல்லாம் ஒரு ஃபீலிங்ஸ் உள்ளக்குள்ள வருது, ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி வரும், அப்படி ஏதோ நமக்கு ஏற்பட்டது போல மனசு சோர்வடைஞ்சு இருக்கும், கவலை சில நேரங்கள்ல உச்சத்துல இருக்கும், வேற வழியே இருக்காது, ஏதாவது செஞ்சுக்கலாமா, ஏதாவது பண்ணிடலாமா அப்படியெல்லாம் நமக்கு தோணும். அந்த நேரத்துல கவலையே படாதீங்க, அல்லாஹ் உங்களுக்கு பொறுப்பாளர். அவன்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நீங்க நிம்மதியா இருங்க. அல்லாஹ் நாடியதான் நடக்கும். குல்லை யுசீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா வ மௌலானா. அல்லாஹ் விதித்தையே தவிர வேறு ஒன்றும் எங்களை அணுகாது. இதான் ஒரு மூமினுடைய நம்பிக்கை. உலகமே ஒன்று திரண்டாலும் அல்லாஹ் நாடியதான் நடக்கும். ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகு நாங்க செய்யக்கூடிய துவா என்ன? அல்லாஹும்ம லா மானிய லிமா அதைத். நீ கொடுக்க நினைப்பதை எவனாலும் தடுக்க முடியாது, நீ தடுக்க நினைப்பதை எவனாலும் கொடுக்க முடியாது. ஈமானினுடைய 6 ருக்குன்கள், அகீதாவின் அடிப்படைகள் என்று சொல்வாங்க. அதுல ஒரு ருக்குன் என்னன்னு சொன்னா விதியை நம்பிக்கை கொள்வது. ஈமான் சரியா இருக்கணும். ஈமான் மட்டும் சரியா இருந்தா இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய கஷ்டங்களும் நம்மள ஒண்ணு செய்ய முடியாது, கொஞ்ச கூட அசைச்சு பார்க்க முடியாது. ஈமானினுடைய ருக்குன்கள்ல சரியா இருக்கணும். இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஈமானை பத்தி என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? ஈமான்னா என்ன தெரியுமா? அல்லாஹும் ரசூலும் எதை எதை எப்படி நம்பிக்கை கொள்ளும்படி சொன்னார்களோ அதை அப்படியே நம்பிக்கை கொள்ளணும். நம்ம விருப்பம் போல நம்பிக்கை கொள்ளக்கூடாது. அல்லாஹும் ரசூலும் எதை எப்படி நம்பிக்கை கொள்ளும்படி சொன்னார்களோ அதை அப்படி நம்பிக்கை கொள்ளணும். அதுல குறிப்பாக விதி இருக்கு பாருங்க. எது நடந்தாலும் அல்லாஹ் நாடியதான் நடந்துச்சு. அது பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நெகட்டிவா இருந்தாலும் சரி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉ. உனக்கு எது பிரயோஜனம் அளிக்குமோ அதில் ஆர்வப்படு. வலா தஅஜிஸ். நிராசை மட்டும் கொள்ளாது. வைன் அஸாபக ஷையுன். நீ நினைச்சதுக்கு மாற்றமா நடந்துச்சுன்னு சொன்னா, இப்படி எல்லாம் செஞ்சிருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமே அப்படின்னு யோசிக்காத. அல்லாஹ் நாடியது நடந்து. கத்தரல்லாஹ் மா ஷா ஃபஅல். அல்லாஹ் என்ன நாடுனானோ அது நடந்துச்சு. அதுல ஒரு கைர் இருக்கும், நடப்பதெல்லாம் நன்மைக்கு. அவ்வளவு. நிச்சயமாக இறைவன் இதற்கு பிறகு ஒரு நல்ல ஒரு முடிவை எனக்கு தருவான் என்று இறைவன் மீது நம்பிக்கையோடு, அந்த நம்பிக்கை சார்ந்த விஷயங்களில் தெளிவோடு நாம் இருந்தால் இந்த உலகத்துல என்னதான் ஏற்பட்டாலும், உலகமே திரண்டு நமக்கு வந்தாலும் சரி, கொஞ்சம் கூட நம்மளை அசைச்சு பார்க்கவே முடியாது என்பதற்கு இஸ்லாம் இந்த ஒன்றை நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. ஆகவே அவனையே சார்ந்திருப்போம், அவனை முழுமையாக நம்பி இருப்போம், அவனிடத்தில் பொறுப்பை நாம் சாட்டி வாழக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த துவாவை சொல்லி என்னுடைய நிறைவுரைக்கு வருகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக கேட்ட துவாவாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரியிலே 5425வது இலக்கத்தில், புகாரியிலே 5369வது இலக்கம் எடுத்து படிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட துவா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன். இறைவா, ஹம்மிலிருந்தும் ஹஸனிலிருந்தும் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ஹம்மி என்பது எதிர்காலத்தை நினைத்து கவலை, ஹஸன் என்பது கடந்த காலத்தில் நடந்ததை நினைத்து பார்த்து அசை போட்டு கவலைப்படுவது. இந்த 2 கவலையிலிருந்து உங்ககிட்ட நான் பாதுகாவல் தேடுகிறேன். வல் அஜஸ், இயலாமையிலிருந்து, சில காரியத்தை செய்ய முடியலையே, அந்த பிரச்சனையில சில காரியத்தை செய்ய முடியல என்கிற இயலாமை நமக்குள்ள வரும். நான் தோத்துட்டனோ, நான் அதற்கு தகுதியற்றவனாக ஆயிட்டனோ, சுத்தி இருக்கிறவங்க பேசுவாங்க, நீ சரியில்லை, நீ உனக்கு அதற்கு திராணி இல்லை, இப்படி எல்லாம் வார்த்தை சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வல் அஜஸ், இயலாமையிலிருந்தும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். வல் கசல், சோம்பேறித்தனத்திலிருந்தும். வல் புகுல், இந்த கவலை எல்லாம் வந்த உடனே எல்லாம் வந்துடும், இயலாமை வந்துடும். கசல், சோம்பேறித்தனம், வேலையில சுறுசுறுப்பா இருக்கக்கூடியவங்க அந்த கவலையை நினைச்சு வேலையே செய்ய முடியலங்க அப்படின்னு வந்துருவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொன்னா சொல்றாங்க பாருங்க. கவலை துக்கம் வந்த உடனே அடுத்து என்ன ஏற்படும்? இயலாமை வரும். அடுத்து சோம்பேறித்தனம். அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோம்பேறித்தனத்திலிருந்தும், வல் புகுல், கஞ்சத்தனத்திலிருந்தும், வல் ஜுபுன், கோழைத்தனத்திலிருந்தும், வலல இத்தைன் வகலபத்திர் ரிஜால், கடன் சுமையிலிருந்தும், மனிதர்கள் அடக்குமுறையிலிருந்தும் இறைவா விட்டு நான் பாதுகாவல் தேடுறேன். எத்தனை விஷயங்கள்! ஹம்மிலிருந்தும், ஹசனிலிருந்தும், இயலாமையிலிருந்தும், சோம்பலிலிருந்தும்,
கஞ்சத்தனத்திலிருந்தும் கோழைத்தனத்திலிருந்தும் கடன் சுமையிலிருந்தும் மனிதர்களின் அடக்குமுறையிலிருந்தும் இறைவா உங்கள்கிட்ட நான் பாதுகாப்பு தேடுறேன். பெருமானார் அதிகமா கேட்டதுவா அகிலத்தின் அருட்கொடை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அழகான ஒரு துவாவை கற்றுத் தந்திருக்கிறார்கள். இந்த துவாவை நாம் மனப்பாடம் செய்து நமக்கு எப்போதெல்லாம் அது போன்ற உணர்வு வருவோம் அந்த நேரத்தில் இந்த துவாவை செய்யும் போது நம்பிக்கையோடு நாம் செய்யும் போது நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய எல்லா சோதனையிலிருந்து நம்மை பாதுகாத்து நமக்கு சிறந்த ஒரு விடிவெளியை நிச்சயமாக தருவான் என்ற நம்பிக்கையோடு நாம் இந்த துவாவை படிப்போம். வல்லவன் ரஹ்மான் நம் அனைவரையும் உண்மை மூமின்களாக வாழச் செய்து எல்லா தீங்குகளிலிருந்து பாதுகாத்து உயர்ந்த உன்னதமான சிறந்த வாழ்க்கையை நமக்கு தந்து அவன் பொருந்திக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்ற துவாவோடு ஜும்மாவின் உரையை நான் நிறைவு செய்கிறேன். أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولجميع المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم وآخر دعوانا الحمد لله رب العالمين.